சபை தேவலோகத்தில் கூடியிருந்தால் தேவர் சபை தற்சமயம் பூலோகத்தில் கூடியுள்ளதா? அமைக்கின்ற ராஜசபை. இந்த ராஜசபையின் முன்பதாக 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கல்வி ஞானம், 96 தத்துவம் 224 திருவோணம் படைத்த மாமேதைகள் பாரா சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். உண்மைதான். கற்றது கைமண்ணளவு, கற்காதே உலகளவு. கலைமகளே ஓதிக்கொண்டிருக்கிறார் என்று புராணம் கூறுகிறது. உண்மைதான். அதுவும் நாம் கூறவில்லை. இன்று நடத்தக்கூடிய நாடகத்தில் தாளப்பிழை, மேலப்பிழை, சொல் சுரம், நடையுடைய பாவனை யாதொரு விலை இறைப்பினும் தான் வயிற்றில் பிறந்த குழந்தை தவறு செய்தால் எவ்வாறு மன்னிக்க வேண்டுமா எவ்வாறு மன்னிக்க வேண்டும்? சபா வந்தனம். வணக்கம் வணக்கம் வந்தனம். கடவுளே, அறியும் சிவனும் ஒன்று, அறியாதார் வாயில் மண்ணு. அதாவது அரி இல்லையே சிவன் இல்லை, சிவன் இல்லை, சிவன் இல்லையே இந்த அரி இல்லை. 4 வேதம், ஜாமம் அதவண்ணம் என்னும் 4 வேதம். அப்படி இருந்தாலும் நான் யார், என்னால் நடக்கக்கூடியது என்ன சொல்கிறேன். என் பெயர் அறிந்து கொண்டாயா என்ன? எப்படி தெரியும்? தாங்கள் சொன்னால் தெரியும். கண்ணன், கண்ணன், மணிவண்ணன், மணிவண்ணன், கோபாலன், கோபாலன், திருவந்த நாராயணன், திருவந்த நாராயணன். என் பெயரோ கண்ணன் என்று அறிந்தாயா என்ன? கண்ணனாக நீங்க பிறந்து யார் யாருக்கு என்னென்ன செய்திருக்கிறீர்கள்? அப்படியா? தங்களுடைய பிறப்பின் ரகசியம் எப்படி? அப்பனே, மரம் முந்தையா விதை முந்தியா? மரம்தான் முந்தி. விதை இல்லாமல் மரம் எப்படி வரும்? அப்ப விதைத்தான் முந்தி. மரம் இல்லாத விதை எப்படி வரும்? அப்ப மரம்தான் முந்தி. விதை இல்லாமல் மரம் எப்படி வரும்? அப்ப விதைத்தான் முந்தி. மரம் இல்லாத விதை எப்படி? அப்ப மரம்தான் முந்தி. அப்பனே, நான் அநாத ரட்சகன், தாய் தந்தை இல்லாமல் பிறந்தவன், ஜனித்தவன். உண்மை உண்மை கடவுளே. அந்தமும் நானே, அகிலமும் நானே. உலகில் உள்ள 84 ஜீவ பேதங்களும் ஊர்வன 21 லட்சம், பரப்பன 21 லட்சம், நடப்பன 21 லட்சம், மிதப்பன 21 லட்சம், ஆக மொத்தம் 84 ஜீவன்களும் என் உடலுக்குள் அடக்கம். அதாவது அந்த உயிர்கள் என்னுடைய உடம்பில் உள்ளது. அதனாலதான் பரம் ஆத்மா என்று பெயர். பரமாத்மா. ஆத்மா என்றா என்ன? ஆத்மானா உயிர். உயிர். அந்த உயிர் அனைத்துமே, பூலோகத்தில் இருக்கின்ற உயிர் அனைத்துமே என் சாரீரத்தில் உள்ளது. எல்லாம் நானே, நீங்களே. அநாத ரட்சகன் நான். இருந்தாலும் திரைதா துபாரா யுகம் முடிந்த கலியுகத்தில் கண்ணனாக அவதரித்திருக்கிறேன். வாசைக்கு வசுதேவனுக்கும் மகனாக பிறந்து நான் கலியுகத்தில் கண்ணனாக இருக்கின்றேன்.
அப்படி இருந்தாலும் சரி. காலம் பொன் போன்றது. உண்மை. அதனால் இன்றைய தினம் எதற்காக வந்திருக்கின்றேன்? எதுக்கு வந்திருக்கிறீங்க? நான் வந்து வெகு நேரம் ஆனபடியினால், ஆமா, கதை இருக்கின்ற காரணத்தினால் இருக்கின்ற காரணத்தினால் வந்து வெகு நேரம் ஆகியபடியினால் இன்றைய தினம் என்னால் என்ன நடக்குது, என்ன நடக்குமோ அது என்ன நடக்க போகின்றது, ஆமா, அதை பார்க்கலாம். என்னையே நம்பியிருந்த என் அத்தை மக்களாகிய பாண்டவர்களுக்கு ஸ்ரீராமனாக காட்சியளிக்கின்றார். என்னை நம்பாத பாவி துரியனுக்கு எவனாக காட்சியளித்து என் அத்தை மக்களை நான் காத்து வருகிறேன். ஏதோ ஒரு காரணமாக என் தங்கை அழைத்திருக்கிறார். பார்க்கலாம். தங்கை பாரு, தங்கை என்ன நிலைமையில தெரியல. ஐயோ அண்ணா, மாயவா, இந்த காலத்திலே நான் ஓடி இருக்கிறேனே, என்னை காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லையா? ஸ்ரீமத நாராயணா,